வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் வேகன்சி. வெர்ச்சுவல் வேகன்சினா என்ன, அதை பத்தி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா ரெண்டுக்குமான எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கான கவுன்சிலிங் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த கவுன்சிலிங்ல வெர்ச்சுவல் வேகன்சினா என்ன, இந்த வெர்ச்சுவல் வேகன்சி எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த வெர்ச்சுவல் வேகன்சியை வந்து அட்மிஷன் டைம்ல எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் கம்ப்ளீட் டீடைல்டு அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம வேகன்சினா என்ன, வெர்ச்சுவல் வேகன்சினா என்ன, இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, அத பத்தியும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் வேகன்சி. இப்ப வேகன்சினா என்ன, இந்த வேகன்சி வந்து எப்படி கிடைக்குது, முதல்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஆல் இந்தியா லெவல்ல மொத்தம் 150 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துங்க. டாப் 150 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டாப்பா இருக்கக்கூடிய 150 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா. ரெண்டுலயுமே வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஆல் இந்தியா கோட்டால வந்து இந்த எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவிலே அதே ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. இப்ப இந்த ரெண்டுல அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண முடியும், ஏதாவது ஒரு இடத்துல தான் அட்மிஷன் போட முடியும். அப்போ ஒரு இடத்துல அட்மிஷன் போட்டாங்க, இன்னொரு இடம் காலி ஆகுது இல்லையா, அதுதான் வந்து ஆக்சுவல் வேகன்சி. இப்படிதான் வேகன்சி வருது. அடுத்தது வெர்ச்சுவல் வேகன்சி. வெர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னா என்ன, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டேட் ரேங்க்ல எங்க நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், எக்ஸாம்பிளுக்கு அந்த காலேஜ்ல அவருக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, அதுல ஜாயின் பண்ணிட்டார். ரவுண்ட் ஒன்ல அவருக்கு சீட் கிடைச்சிச்சு, கன்ஃபார்மா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாரு, எந்த டவுட்டும் இல்ல, அது ஓகே. அந்த ரவுண்ட் டூல வந்து அவர் வந்து ரீஅலாட்மெண்ட் பண்ணலாம், அவருக்கு ஆப்ஷன் இருக்கு, அதாவது அப்கிரேட் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப அந்த வாய்ப்பை அவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுவார்னா, திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணுவார். அப்போ அவருக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நாமக்கல் காலேஜ் தவிர மீதி எல்லா காலேஜும் ஆப்ஷனா காமிக்கும். அப்போ வந்து அவரு ரீஅலாட்மெண்ட் போட்டார்னா அவரோட சீட்டை வெர்ச்சுவல் வேகன்சில காமிக்கும். இதுதான் வந்து வெர்ச்சுவல் வேகன்சி. அதாவது அவருக்கு வந்து இந்த சீட் இப்போ ரீஅலாட்மெண்ட்ல புது காலேஜ் கிடைக்கலாம், இதோட பெட்டர் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைச்சதுன்னா அவர் போயிடுவாரு. அப்போ போயிட்டாருன்னா இவரோட சீட்டு இந்த நாமக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சீட் வந்து ஒரு வேகன்சி ஆயிடலாம். அப்ப அந்த சீட்டுக்கு வந்து வேற ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வரணும் இல்லையா. அப்ப அது யார் வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவருக்கு சீட்டே கிடைக்கல, அதாவது அட்மிஷன் கிடைக்கல, அப்ப அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க. அவங்களும் செகண்ட் ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு உங்களோட சீட்டு காலி ஆச்சுன்னா அந்த சீட்டை கொடுத்துருவாங்க. சோ இப்ப இந்த டைம்ல வந்து உங்க சீட்டை வந்து நீங்க வெர்ச்சுவல் வேகன்சிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா, ரீஅலாட்மெண்ட்டுக்காக, அதை தான் வந்து நம்ம வந்து வெர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல சீட்டு கிடைக்க, அதாவது ரீஅலாட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கிடைக்காமலும் போக வாய்ப்பு இருக்கு. கிடைச்சதுன்னா நீங்க போயிருவீங்க, கிடைக்கலாம் உங்க சீட்டு உங்களுக்கு தான். சோ அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து நீங்க வந்து ரெண்டாவது டைம் சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கிறது தான் வந்து வெர்ச்சுவல் வேகன்சி. இதுதான் வந்து ஆக்சுவல் வேகன்சி அண்ட் வெர்ச்சுவல் வேகன்சி ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த கான்டாக்ட் டீடைல் எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கனெக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட் புரிய இருந்தா இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.